வணக்கம். இன்றைக்கு கற்பூரவள்ளி மூலிகையின் எண்ணற்ற நன்மைகளை பற்றி பார்க்கலாம். எங்கும் எளிதாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கற்பூரவள்ளி. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் இது முக்கிய மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூலிகையில் கால்சியம், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், மாக்னீசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6 போன்ற ஊட்டச்சத்துக்களும் பல இயற்கையான வேதிப்பொருட்களும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களும் நிறைந்துள்ளன. சளி தொடர்பான பிரச்சனைகளுக்கு மட்டுமின்றி உடலில் ஏற்படும் பல பாதிப்புகளை குணமாக்கக்கூடியது கற்பூரவள்ளி இலைகள். இம்மூலிகையை பயன்படுத்தி வந்தால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். சளி பிரச்சனைகள். கற்பூரவள்ளி மூலிகை சளி, இருமல் பாதிப்புகளுக்கு சிறந்த இயற்கை மருந்தாக பயன்படுகிறது. தினமும் வெறும் வயிற்றில் அல்லது உணவிற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து 2 அல்லது 3 கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து அதனுடன் 2 மிளகு மற்றும் தேன் சேர்த்து அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், தொண்டை தொற்று, சுவாசப்பாதை சுருக்கம், நுரையீரல் தொற்று, ஆஸ்மா போன்ற பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு கற்பூரவள்ளி இலைச்சாறு சிறிதளவு எடுத்து அதனுடன் சம அளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்து வரும்பொழுது சளி தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். சிலருக்கு வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஏற்பட்டால் இதனுடன் மிளகு சேர்க்காமல் பயன்படுத்தலாம். காய்ச்சல் பாதிப்புகள். காய்ச்சலின் தீவிரத்தை குறைக்கக்கூடியது கற்பூரவள்ளி மூலிகை. கற்பூரவள்ளி இலைகளை 5 அல்லது 6 எடுத்து அதனுடன் நிலவேம்பு பொடி, துளசி இலைகள், சீரகம், சுக்கு, மிளகு போன்றவற்றை சேர்த்து கஷாயமாக காலை மாலை அருந்தி வந்தால் காய்ச்சல் பாதிப்புகள் குறைந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கெட்ட கொழுப்பு. கற்பூரவள்ளி இலைகளில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது. வாரத்திற்கு 3 முறை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடலில் தேங்கும் தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்ற உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை சீராகவும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பினை குறைக்கவும் உதவுகிறது. செரிமான கோளாறுகள். பசியின்மை, வாய்வு பிரச்சனைகள் போன்ற செரிமான கோளாறுகளை குறைக்க உதவுகிறது. அதற்கு காலை மாலை கற்பூரவள்ளி இலைகள் பச்சையாகவோ கஷாயமாகவோ உட்கொண்டு வந்தால் இப்பிரச்சனைகள் குணமாகும். இரத்த சுத்திகரிப்பு. கற்பூரவள்ளி இலைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை, நச்சுக்களை படிப்படியாக வெளியேற்ற உதவுகிறது. புகைப்பிடிப்பவருக்கு நுரையீரல் தொற்று மற்றும் உடலின் நச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு புகைப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு இந்த இலைகளை தொடர்ந்து பச்சையாகவோ இல்லை கஷாயமாகவோ எடுத்துக்கொண்டால் உடலின் நச்சுக்கள் படிப்படியாக வெளியேறி நுரையீரலின் ஆரோக்கியம் பன்மடங்கு அதிகரிக்கும். சர்ம பாதிப்புகள். தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கற்பூரவள்ளி இலைகள் சிறந்தது. சர்மத்தில் ஏற்படும் அலர்ஜி, அரிப்பு, பூச்சிக்கடி, காயங்கள் போன்றவற்றின் மீது கற்பூரவள்ளி இலைகளுடன் திருநீற்று பச்சிலையையும் சேர்த்து அரைத்து அதன் சாற்றினை தடவி வரும்பொழுது இப்பாதிப்புகள் குணமாகும். வயிற்றுப்புழுக்கள். கற்பூரவள்ளி இலைகளுக்கு வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியேற்றும் தன்மை உண்டு. இதன் இலைகளை வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு சாறாக கொடுத்து வந்தால் வயிற்றுப்பூச்சிகள் படிப்படியாக வெளியேறிவிடும். சிறுநீரக கோளாறு. கற்பூரவள்ளி இலைகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சிறுநீரை பெருக்கி சிறுநீரகத்தில் கழிவுகள் உப்புத்தன்மை சேராமல் தடுக்கும். இதனால் சிறுநீரக நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. வாய் ஆரோக்கியம். கற்பூரவள்ளி இலைகளை மென்று சாப்பிடும் பொழுது இது வாய் மற்றும் பற்களில் உள்ள கிருமிகள், தொற்றுக்களை குறைக்கிறது. பற்கள், ஈறுகளை ஆரோக்கியமாகவும் வாய்ப்பகுதியை நறுமணமாகவும் வைக்க உதவுகிறது. புற்றுநோய். கற்பூரவள்ளி இலைகளில் நிறைந்திருக்கும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுத்து பல வகையான புற்றுநோய்கள் வருவதிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. மன அழுத்தம். கற்பூரவள்ளி இலைகளிலிருந்து வரும் நறுமணம் நரம்புகளை அமைதிப்படுத்தி மன அழுத்தம், படபடப்பு போன்ற பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது. கற்பூரவள்ளி இலைகளை கசக்கி
அதனை அடிக்கடி முகர்ந்து வந்தால் மன அழுத்த பாதிப்பு படிப்படியாக நீங்கும். மேற்கூறிய எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் கற்பூரவள்ளி மூலிகையை எளிதாக வீட்டிலேயே வளர்த்து பயன்படுத்தலாம். இந்த மூலிகையை அடிக்கடி பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.